எங்க ஸ்கூல்ல சரியான ஹோம்ஒர்க் குடுத்துட்டாங்கன்னு சொல்லிவிட்டு நான் உட்காந்து எழுதி இருந்தேங்க. பேஜை தள்ள போய்கிட்டே இருக்கேன். என்னடா அம்மா ஹோம்ஒர்க் இது? நரேஷே ஜெட்டு வேகத்துல எழுதி தள்ளிடு அப்படின்னு எழுதுற நோட்டை பார்க்காமலே நான் பாட்டு எழுதிட்டு இருந்தாங்க. அப்பா செம்ம வேக எழுதி முடிச்சாச்சு. ஓகே. ஐயோ என்னடா நரேஷே கோடு மட்டும் தான் இருக்குது, லெட்டர்ஸே காணோம். குருவிஸ் இங்க பாருங்களா, இது காக்கா கையத்துல கூட சேர்த்துக்க முடியாது, அந்த அளவுக்கு எழுதி வச்சுக்கிறேன். பேசாம பொறுமையாவே எழுதிருக்கலாம் போல, வேற வழி இல்ல, இன்னொரு வாட்டி எழுதி ஆகணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட்ல இருந்து எழுதி முடிச்சிட்டேங்க. அப்பா வயிறு வர கலக்கிற மாதிரி இருக்குதுங்க லைட்டா. நோட்டெல்லாம் இங்கே இருக்கட்டும், பாத்ரூம் போயிட்டு வந்து எடுத்துக்கலாம்னு வந்து பார்த்தா நோட்டெல்லாம் நான் வச்ச இடத்துல இல்ல, ஒரு மூலையில இருக்கு. என்னடா இது, யார் வந்து எடுத்திருப்பா அப்படின்னு சரி திறந்து பார்த்தேன் பாருங்க. ஷாக் ஆயிடுச்சு. யாரோ ரெட் பென்ல 2 பக்கத்துக்கு டிக்கு போட்டு வச்சுக்கிறாங்க. டேய் பூரா பக்கமும் போட்டு வச்சுக்கிறானுடா. யாருடா அந்த வேலையெல்லாம் செஞ்சதுன்னு பார்த்தா என் கவின் பாப்பா நோட்டெல்லாம் கொண்டு போய் வச்சுக்கிட்டு பெரிய மிஸ் மாதிரி பூராத்தையும் டிக் பண்ணி வச்சுக்கிறா, அதுவும் ரெட் பென்ல. இந்த நோட்டை கொண்டு போய் நான் எப்படி எங்க மிஸ் கிட்ட காட்டுவேன்? தூக்கி போட்டு உதைப்பாங்க, மிதிப்பாங்க. சாவு சாவும்ல.